வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். விவோ X80 ப்ரோ X70 ப்ரோ போன வருஷம் வந்துச்சு. இப்போ வந்து அதோட சக்ஸஸர் X80 ப்ரோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. புது கேமரா சென்சார் இருக்குது, Snapdragon 8 Gen 1 இருக்குது. வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது X80 ப்ரோவில் அப்படின்னு செக் பண்ணுவோம். X80 Pro co-designed with Zeiss. ஸோ Zeiss ஆப்டிக்ஸ் இருக்குது, Zeiss T-Star கோட்டிங் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ப்ரைஸ் வந்து 86,999 பாக்ஸில் போட்டிருக்கு, அடிச்சிருக்க தெரியுது. அது எம்ஆர்பி தான். ஸோ எம்ஓபி எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், செக் பண்ணுங்கள். நம்ம கிடைக்கிறது 12GB 256GB, மோஸ்ட்லி ஒரே வருஷன் தான் லான்ச் ஆகும். 12/256 காஸ்மிக் பிளாக்கு, சார் வேல்யூ 1.24. இது வந்து ஹெச்ஆர், பாடி சார் வந்து 0.86. ஸோ ஹெச்ஆர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 1.24ன்றது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் ஹெட்செட் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். 5G பேண்ட்ஸ் எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ் இருக்குது. N1 N2 N3 N5 போகுது வரிசையாக, நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறையா இருக்குதுன்னு போட்டிருக்கு. சார்ஜர், USB கேபிள், ஹெட்செட்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. யூஸ்வலாக விவோ வந்து ஹெட்செட் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸோட டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விவோ மேக் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. ஃபுல்லாக லெதர் டிசைன் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸோட டிசைன். நல்லாயிருக்கு பாக்ஸோட டிசைன். உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் ஃபோன் இருக்குது, ஒரு சார்ஜர் இருக்குது, 80 வாட் சார்ஜர். ஆமாம், 20 வாட் 4 ஆம்ஸ் 80 வாட் சார்ஜர் இருக்குது. ஆனால் டைப் ஏ இது தான் சார்ஜர் தான். ஸோ டைப் C to C கிடையாது, டைப் A to C சார்ஜர் தான். பரவாயில்ல, இவங்க மொத்தம் தான் ஹெட்செட்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், சார்ஜர் ஹெட்செட்டு அப்படின்னு. ஓகே, இங்கே ஒரு கேஸ் இருக்குது. ஆனால் கேஸ்லேயும் ஸ்லைட்டாக லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் தான் இந்த சைட்லாம், ஆனால் இங்கே ஸ்லைட்டாக லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இந்த நார்மல் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் மாதிரி கிடையாது. சைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணல, ஆனால் பேக் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. அது தவிர யூசர் மேனுவலு, அந்த சிம் இஜெக்டர் டூலு, இது எல்லாமே இருக்குது. ஓகே, எவ்வளோ பெரிய கேமரா மாடியூலு, ரொம்ப பெருசாக இருக்குது. பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது ரைட் சைடு. ஃபுல்லாக மெட்டல் தான், சைடு ஃபுல்லாக மெட்டல் ஃபினிஷு. பின்னாடி கிளாஸ் இருக்குது. கிளாஸும் நல்ல குவாலிட்டி கிளாஸ் தான், மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ஒட்டாது. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. பாட்டமில் வந்து டுவல் சிம் ஸ்லாட் இருக்குது. எப்படியும் எக்ஸ்பென்ஷன் கிடையாது, டுவல் சிம் மட்டும் தான். தவிர பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB டைப் சி போட்டிருக்கு, லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. டாப்பில் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டிருக்கு. IR பிளாஸ்டோ இருக்குது, செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ டாப் இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ டுவல் ஸ்பீக்கர்ஸ் தான். பின்னாடி அந்த புது சென்சார் சாம்சங் GNV சென்சார், இதுக்கு முன்னாடி GN1 சென்சார் இருந்துச்சு, அது இருக்குது. அது தவிர 48 MP அல்ட்ரா வைடு இந்த சோனி சென்சார் தான், அதுவும் இருக்குது. அது தவிர இன்னொரு 50 MP அந்த 2x போர்ட்ரேட் இருக்குது. 8 MP பெரிஸ்கோப் கேமராவும் இருக்குது. ஸோ இதில் வந்து 5x ஆப்டிக்கல் ஜூமும் வரும். அது தவிர 60x டிஜிட்டல் ஜூமும் கிடைக்கும். ஸோ பெரிஸ்கோப் வந்து கீழே இருக்குது. அது தவிர விவோ Zeiss co-engineered அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ளாஷும் இருக்குது. Zeiss வேரியோ டெஸ்ஆர் அதுதான் போட்டிருக்கு. f1.57 தான் இந்த லோவஸ்ட் அப்பர்ச்சர், இந்த மெயின் கேமராவுக்கு ஒரு அப்பர்ச்சரு. ஃப்ரண்ட்லேயும் 32 MP கேமரா இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி ஓவராலாக இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ IP68 ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் பாடி தான் சாம்சங் மாதிரி. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த UI ஏதாவது சேஞ்சஸ் புதுசாக ஏதாவது ஃபன் டச் வாய்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஸ்க்ரீனு வேறு லெவலாக இருக்குது குவாலிட்டி, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. 6.78 இன்ச் ஸ்க்ரீனு. டிஃபால்ட்டாக வந்து 1080p தான் இருக்கும். நம்ம செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் மாற்றணும். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து 1080pயில் இருக்கும். இது வந்து Quad HDயில் மாற்றணும். ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் டிஃபால்ட்டாகவே ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்கும். ஸோ இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஆனால் ஸ்மார்ட் ஸ்விட்சில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா 8TPO ஸ்க்ரீனு 1 to 120 Hz இருக்குது. ஸோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வேணுமோ அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பேட்டரியும் கன்சர்வ் ஆகும் இப்படி வச்சா. ஸோ 300 Hz வந்து டச் சாம்பிளிங் இருக்குது. இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் வந்து 1000 Hz அப்படின்னு போட்டிருக்கு. இதில் MEMC ஆப்ஷனும் இருக்குது. டெடிக்கேட்டட் ஏதாவது MEMCக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா தனியாக ஒரு சிப் வச்சுருக்காங்க. அவங்களோட V1+ சிப்பே இப்போ வந்து MEMCக்கு யூஸ் ஆகும். OS என்ன ரன் ஆகுது அப்படின்னா, ஸோ இதிலே ரேம் பூஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. 12GB வந்து ஆட்டோமேட்டிக்காக 4GB ரேம் பூஸ்டர். 8 Gen 1 தான். Android 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் என்ன ரன் ஆகுது, ஏப்ரல் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் ரன் ஆகுது. ஸோ மே செக்யூரிட்டி பேட்ச் இன்னும் வரல. 12GBயில் வந்து 11GB இருக்குது. 256GBயில் 222GB இருக்குது. Snapdragon 8 Gen 1 தான். ஸோ
கூலிங் மெக்கானிசம் எல்லாமே இருக்குது, வேப்பர் சேம்பர் கூலிங் எல்லாமே இருக்குது. கூடிய சீக்கிரம் கேமிங் வீடியோவும் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அது தவிர இதில் 60 Hz தான் கிடையாது, 120 Hz QHD+ டிஸ்பிளே தான் இருக்குது. 4700 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பாக்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் 6090 120 தான் காட்டுது. ஆக்சுவலாக இது எல்டிபி பேனலு. நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தாச்சு, HDR நெட்ஃப்ளிக்ஸில் சப்போர்ட் இருக்குது. அது தவிர வைட்வேல் இன்னும் சப்போர்ட்டும் இருக்குது. கேமரா கம்பேட்டபிலிட்டி Snapdragon Gen தான் ஆப்வியஸ்லி, ஆனால் ரா சப்போர்ட் இருக்குது. சென்சார் எல்லா சென்சாருமே இருக்கணும். நம்ம எல்லா மேக்னெட்டிக், பெரிஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லாமே இருக்குது. இன்னும் பேரோமீட்டர் மட்டும்தான் மிஸ்ஸிங். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் போய் செக் பண்ணிடுவோமா? இதில் வந்து அல்ட்ராசானிக் இருக்குது. ஆக்சுவலாக X80 வந்து கிடையாது, X80 ப்ரோ மாடலில் மட்டும்தான் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இங்கே லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது ப்ரைவசி செக்யூரிட்டி இது இருக்குது. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போனால் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் பின். இப்போ ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கெலாம் ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்டா? இது பெருசாக இருக்குல்ல? நாட் இல்லை வேறு சக்ஸஸா என்ன அதுக்குள்ளே ஆயிடுச்சு? ஒன்றுமே பண்ணல, சும்மா கொஞ்சம் நேரம் வச்சேன், அதுக்குள்ளேயே ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணிடுச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு. பரவாயில்லையே, அவ்வளோதான். ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்லாம் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செட்டிங்ஸில் போனால் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. இதிலே எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. டைனமிக் எஃபெக்ட். ஸோ இதில் போனால் டைனமிக் எஃபெக்ட்ஸு, ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கான் அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் அனிமேஷன், ஃபேஷியல் ரெகக்னிஷன், சார்ஜிங் அனிமேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றலாம். அந்த ஃபன் டச் ஓஎஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட ப்ரீலோடட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது ப்ரீலோடு. இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், ஆனாலும் ப்ளோட்வேர் தான், மேனுவலாக ஒன்று ஒன்று வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த நானோ மியூசிக் பிளேயர்லாம் ஆல்ரெடி ஃபன் டச் ஓஎஸில் வந்தது தான். குவாலிட்டி இந்த கர்வ்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஒரு ஸ்லைட்லி கர்வ்டு ஸ்க்ரீன் இது. வைப்ரேஷன் ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாமே கான்டென்ட் வந்து நல்ல டிஸ்பிளே, E5 AMOLED பேனலு, அதனால் பார்க்குறதுக்கு வந்து மல்டிமீடியாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் செக் பண்ணிடுவோம். ஸோ டெடிக்கேட்டட் ஆம்ப்ளிஃபையர்லாம் போட்டிருக்காங்க. இந்தியன் வெர்ஷனில் தெரில ஆம்ப்ளிஃபையர் இருக்கான்னு. நல்லாயிருக்கு ஆடியோ குவாலிட்டி. ஸ்லைட்டாக இந்த Xiaomi 12 Proவோட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. தெரில, லாங் டர்ம் யூஸ் பண்ணால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆடியோ. ஸோ அடுத்தது கேமராவுக்கு போவோமா? கேமராவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ ஃபோட்டோ மோடில் வந்து 1x அந்த மெயின் சென்சாரு, இதுலேயே 2x இருக்குது. ஸோ 5x இதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த டெலிஃபோட்டோ கேமரா தான் யூஸ் பண்ணணும். 5x யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே போனால் ஸோ மிக்ஸ்டாக தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அது ஸ்விட்ச் ஆகுது தெரியும். ஸோ இது வரைக்கும் ஒன்று யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்விட்ச் ஆகுதா? நான் எல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுது. 20x 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20x வரைக்கும் நார்மலாக இருக்கும், அதுக்கு மேலே போனால் நல்லாவே தெரியும். ஸோ அது தவிர தனியாக ப்ரோ மோட் இருக்குது. போர்ட்ரேட்டுக்கு வந்து இந்த டெடிக்கேட்டட் போர்ட்ரேட் யூஸ் பண்ணுறாங்களா, அதனால் நிறையா இதுக்கு HD போர்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது தவிர சூப்பர் நைட் மோடு, போர்ட்ரேட்லேயே சூப்பர் நைட் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் போனால் சினிமேட்டிக் இருக்கும். நம்மளோட ஜெய்ஸோட டிஃப்ரெண்ட் இந்த போலா, சோனார், பயோட்டார் இதெல்லாம் X70 ப்ரோலேயே இருந்துச்சு. இந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஸ்டைல்ஸு. அது தவிர இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆப்பர்ச்சர் வேணும் அப்படின்னு, பிளர் லெவலு. நைட் மோடும் இருக்குது. அது தவிர ட்ரைபாட் மோடும் டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபாட் வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியாக இருக்கும். ஹை ரெசல்யூஷன் மோட்னு ஒன்று இருக்குது. இது வந்து 50 MP HD அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர மோர் ஆப்ஷன் போனால் இன்னும் நிறையா இருக்குது. ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, சூப்பர் மூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஷாமியில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்புறம் சாம்சங்கில் இதிலலாம் வந்து சூப்பர் மூன் ஆப்ஷன் இருக்கும். அது தவிர லாங் எக்ஸ்போஷரு, டியூவல் வியூ, ஏஐ குரூப் போர்ட்ரேட்டு அதெல்லாம் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 8K ஆப்ஷன் இருக்குது. 8K 30 FPS
4K 1080p எல்லாம் வந்து அப் டு 60 fps வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் இருந்தால் இதுலேயே வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ அது போனால் 1080p 60 fps மாறிடும். அது தவிர வீடியோலேயே போர்ட்ரேட் வீடியோ இருக்கும். ஸோ போர்ட்ரேட் வீடியோ எங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இது ஏஐ வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. ஏஐ வீடியோ 1080p 30 fps மாறிடும். போர்ட்ரேட் வீடியோக்கு வந்து இந்த இடத்துல பியூட்டி மோடாக ஏதோ ஒரு ஆப்ஷனில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ இது ஒரிஜினலு. நேச்சுரல்னால் ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ரேட்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் சினிமேட்டிக் மோடும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து எவ்வளோ பிளர் வேணும் அப்படின்ட்டு இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிளியராக கொடுத்தா நல்லாயிருக்கும். வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் 1080p 24 fps மாறிடும். சில ஆப்ஷன்கள்லாம் வந்து 24 fps மாறிடும். ஸோ இந்த போர்ட்ரேட் வீடியோ இந்த ஏஐ வீடியோலாம் வந்து 20 fps மாறிடும். அது ஏன்னு தான் தெரில. ஓகே, நிறையா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணிடுங்க. ஃபோட்டோ வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. vivo X80 Pro 4K 60 fps வீடியோ சாம்பிள். மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபோக்கஸ் ரொம்ப க்ளோஸ்அப்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆகலை. அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணதா அப்படின்னு தெரில. இது ஃபோக்கஸ் ஆகுது. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. எவ்வளோ ஜூம் போய்கிட்டே இருக்கு. 8x 9x 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. $1080p 60 fps அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷனில் இருக்குது. ஸோ நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா ஓஎஸ் இருக்குது. அதனால் இதில் வந்து ஜூம் ஆப்ஷன்லாம் கிடையாது. வெறும் நார்மல் ஆப்ஷன் தான் இருக்குது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, போர்ட்ரேட் மோட் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. இதில் வந்து நேச்சுரல் சினிமேட்டிக் மோட் அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் கலர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரில. மோஸ்ட்லி இதில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. வியூ ஃபைண்டரில் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஏஐ மோட் ஆன் ஆகிருக்கு. 4K ஆப்ஷன் தெரில, எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன் 4K ஆப்ஷன். ஆனால் ஏஐ மோட் நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் கேமராவில். அப்புறம் ஏதோ வாய்ஸுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. என்னது இது? ரெக்கார்டிங் ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன். பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்காது அப்படின்ட்டு இது வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணும்போதே ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் ஆன் பண்ணுறேன். அந்த குவாலிட்டி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு. ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் நல்லாயிருக்கு. ஹெச் டிடெக்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த போர்ட்ரேட் மோட் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ இது. இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் கேஸ்டாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து பிரைட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஜூம்லாம் கொடுத்துருவாங்க, எதுக்குன்னு தெரியல. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கு என்னமோ ஸ்லைட்டாக சாம்சங் பெட்டராக இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த போர்ட்ரேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தெரில. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு கம்பேரிசன் ஏதாவது போடுவோம். ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா கம்பேரிசன் போடுவோம். ஓவராலாக வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான். அபோவ் 80,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் லான்ச் ஆகிருக்கு. ஆனால் X80 Pro ப்ளஸ் இதை நினச்சி பார்த்தா X80 இதுக்கு முன்னாடி வந்து X70 Pro ப்ளஸ் தான் இந்த ப்ரைஸிங்க்கு வந்துச்சு. இப்போ வந்து அதே ஃபீச்சர்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே இந்த இது கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் கேமராவில் வேறு மேக்ஸிமம் வந்து 30 MP கேமரா இருக்குது. ஆனால் 1080p ஆப்ஷன் தான் இருக்குது. 4K ஆப்ஷனும் கொடுக்கல. மற்றெல்லாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி, டிஸ்பிளே அதெல்லாமே ஓகே. காசு தான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி
கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதுதான். மற்றபடி சாம்சங்கு கண்டிப்பாக காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபன் டச் வாய்ஸ் எத்தனை பேர் விரும்புவாங்க அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எத்தனை பேர் வாங்கி விவோவில் இவ்வளோ காசு போடுவாங்க அப்படின்ட்டு, அதுதான். ஸோ இதான் வந்து விவோ X80 ப்ரோவோட அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். கேமிங் வீடியோ சீக்கிரமாக வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.